குரோட்டன் தோசைலாம் சொல்லலையா? வேணும்னா இன்னும் இந்த முன்னாடி தான் இருக்குது குரோட்டன்ஸை போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் தோசை சுட்டு தந்துடுறேன். இப்போ என்ன, நான் ஊர்லேருந்து முருங்கைக்கீரையை நிழலில் காய கொஞ்சம் கம்மியாக தான் இன்னும் கொஞ்சமே பூண்டு நிறையவே சேர்க்கலாம். அதில் நிறைய கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஹெல்த்தியான இன்னைக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு வந்து வெரைட்டியாக தோசை சுட போகிறேன். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எப்படி எத்தனை இந்த வெரைட்டி தோசை சுட போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா ப்ரிப்பரேஷன் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரைக்கு போய் முடக்கத்தான் கீரை படிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் மேலே தூக்கிட, அப்போதான் எனக்கு என்னமோ கீழே பார்க்குற மாதிரியே இருக்கு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. இது வந்து முடக்கத்தான் கீரைக்கு முடக்கத்தான் தோசைக்கு முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே வா போதும். அடுத்து வந்து எல்லா தோசைக்குமே ஆனியன் தேவைப்படும், அதனால கொஞ்சம் ஆனியனும் கட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெரைட்டியான தோசை தான். நிறைய எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை தோசைன்னு எனக்கே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிச்சிடலாம். பூசணிப்பூ தோசை தான் செய்ய போகிறேன். இங்கே வந்து இந்த பூசணிப்பூவை வந்து பஜ்ஜிலாம் போடுறாங்க தெரியுமா? பஜ்ஜி, அப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து சப்ஜிலாம் பண்ணுறாங்க நார்த் இண்டியன். ஸோ நம்ம வந்து தோசை சுட்டுருவோம் நம்ம ஊர் ஸ்டைலில். அதான் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கழுவிட்டு அவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தோசை சுட வேண்டியதுதான். இது எங்கள் வீட்டில் பூத்த பூசணிப்பூ. பூசணிப்பூ வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணி அலசிட்டு வந்துட்டேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தோசை கூட சேர்த்து செய்ய வேண்டியதான். எல்லாமே ஒவ்வொரு தோசை தான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் தோசை இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 2 தோசைக்கு வரும் இந்த பூசணிப்பூ. 4 பூ பறிச்சிருக்கேன். பூசணி பூலாம் சாப்பிட்லாங்கிறது எனக்கு இப்போ நீ சொல்லி தான் தெரியும். சாப்பிட்லாம். இங்கே எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இதை வந்து பஜ்ஜி மாதிரி சொல்கிறேன். பஜ்ஜினா கடலை மாவில் பஜ்ஜி போட மாட்டேங்கிறாங்க, மைதா மாவில் வந்து டிப் பண்ணி அதை வந்து பொரிச்சு எடுக்கிறாங்க. அதை வந்து மைதா மாவில் போட்டால் பணியார மாதிரில வரும், பஜ்ஜி மாதிரி. பணியார மாதிரி இல்லை, அதுவும் பஜ்ஜி மாதிரி தான். பட் ஆனால் எனக்கு என்னமோ அது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்க, சப்ஜிலாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் தோசையாக பண்ணிடலாம். ஓகே, சட்னியும் ரெடி. தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இவ்வளோ வெரைட்டி தோசைக்கு எனக்கு கால் பவுல் கூட சட்னி இல்லை. இந்த தோசை எல்லா தோசையுமே வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம். நமக்கு வந்து சட்னியே தேவைப்படாது. ஒரு 2-3 தோசைக்கு வேணா சட்னி வந்து தேவைப்படும். மற்ற தோசை எதுக்குமே சட்னி தேவையில்லை. நம்ம பசங்க வந்து நீ என்ன தோசை சுட்டு கொடுத்தாலும் சாம்பார் சட்னி கேட்பானுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வந்து இத்தனை வெரைட்டி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வெறும் அப்படியே அந்த பூண்டு தோசையெல்லாம் அப்படியே அந்த மசாலாவோட சட்னி தொடாமல் அப்படியே சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பூசணி பூவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பூசணி பூ நம்ம ரமணி வர்சஸ் ரமணியில் எத்தனை தோசை சுடுவாங்க அவங்க? தோசையா இல்லை டிஃப்ரெண்டாக உப்புமாவா? இல்ல, தோசை தான். ஆமா ஒரு இதுல எபிசோட்ல இப்போ 25 தோசை 30 தோசை சுட்டுட்டு வருவாங்க நினைக்கிறேன். கேளுங்க, குரோட்டன் தோசை எல்லாம் சொல்லலையா? குரோட்டன் தோசை எல்லாம் சொல்லலையா? வேணும்னா இன்னும் இந்த முன்னாடி தான் இருக்கு குரோட்டன்ஸ், போய் எடுத்துட்டு வாங்க, நான் தோசை சுட்டு தந்துடுறேன். இப்போ என்ன, இப்போ நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை வெரைட்டி சுட போகிறப்போ?
இல்லை அது கேளுங்க, நீ சுட்டாலும் சுடுவ அப்படின்னு சொல்லுங்க. நீ சுட்டாலும் சுடுவ, நீ இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பறித்து சுட்டாலும் சுடுவ. ஆமாம், இன்னைக்கு பூரா நம்ம வீட்டு இல்லை நம்ம வீட்டு இதெல்லாம் இல்லை. ஸோ 2-3 இது வந்து காய் வந்து நம்ம வீட்டில் உள்ளது. இதில் வந்து இந்த வெங்காயம் கொத்தமல்லி வந்து எல்லா தோசைக்குமே போடுவேன், அது வந்து காமன். அதே மாதிரி இந்த கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் காமன். நான் உனக்கு தான் பாவே, நான் உனக்கு தான் ஃபஸ்ட்டு தோசை. வா கேளு இப்போ கேளு. இது கார்ன் இல்லை, இது வந்து பம்கின் ஃப்ளவர் தோசை. டேஸ்ட் பண்ணி பாரு. சட்னி. அடுத்து உனக்கு என்ன தோசை வேணும்? பீட்ரூட் தோசை, தக்காளி தோசை, என்ன தோசை வேணும்? ட்ரம் ஸ்டிக் தோசை, முருங்கைக்கீரை தோசை, என்ன தோசை வேணும் சொல்லு, சீக்கிரம் ஆர்டர் பண்ணுவேன். இந்த இங்கே வந்து காமிங்க. நல்லா இருக்கா? சூப்பராக. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, பூ வந்து இருக்கு, போய் பறிச்சுட்டு வந்து போட்டு கொடுத்துறேன். நிஜமாக நல்லா இருக்கு. வந்து முருங்கை பொடி தோசை. முருங்கை பொடி இது வந்து எத்தனாவது 2வது தோசை. முருங்கை பொடி, இந்த முருங்கை பொடி தோசை வந்து நான் ஊர்லேருந்தே முருங்கைக்கீரையை நிழலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கை பொடி தோசை இது வந்து நெய்யில் சுட்டாதான் நல்லாயிருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்டாக இருக்கும். என்ன தோசை வேணும்? பன்னீர் தோசை ஆர் கார தோசை, பட்டர் தோசை, எது வேணும்? கார தோசைக்கு வந்து இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பூண்டு, வெங்காயம், புளி, உப்பு, அப்புறம் வந்து தனி மிளகா பொடி. இங்கே தனி மிளகா பொடி சேர்க்கலைன்னா இது கூட சேர்த்துக்கலாம், வரமிளகா வந்து ஊற வச்சு அதை சேர்த்து இது பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தனி மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஸோ அதனால இதை வந்து நல்லெண்ணெயில் சுட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் அப்படியே ஓகே. அடுத்து கார தோசை ரெடி. அடுத்து வந்து முடக்கத்தான் கீரை தோசை. இது வந்து இதில் முடக்கத்தான் கீரை, அப்புறம் கொஞ்சம் மிளகு சீரகம், ஒரு 2 மிளகு கொஞ்சமாக சீரகம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் அப்படின்றதுனால என்னோட தோசை மாவு வந்து கொஞ்சம் அதுவும் லிக்விடாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன் இதில், இல்லைன்னா தோசை ஊற்ற வராது. இந்த முடக்கத்தான் கீரை வந்து வலுவலுன்னு இருக்குல்ல, வெண்டைக்காய் வரைச்சி விட்ட மாதிரி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வரல. இப்போ இதுக்கு எந்த எண்ணெய் ஊற்றுவா? நெய்யா? அது சாதா இந்த நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருப்போ? நல்லெண்ணெய் ஊற்றிடுவா. என்ன தோசை? வெண்ணெய். ஓ, வெண்ணெய் தோசை. அப்புறம் வந்து வெஜிடபிள் தோசை, பீட்ரூட் தோசை, தக்காளி தோசை, வேணும்னா ஆனியன் தோசை, பொடி தோசை, எல்லாமே பண்ணிக்கலாம். ஓ, இந்த பூண்டு தோசை, என்னோட முக்கியமான பூண்டு தோசையை மறந்துட்டேன். ஓ, மயம் முழிக்கிறான் பாரு. உனக்கு வேணுமாடா பூண்டு தோசை? முடக்கத்தான் கீரை தோசை. அடுத்து உங்களுக்கு என்ன தோசை வேணும்? பூண்டு தோசையா? சரி, ஓகே. அடுத்து வந்து பூண்டு தோசைக்கு மசாலா செய்ய போகிறேன். எனக்கு இருக்கிறதுலையே ஃபேவரட்டான தோசைனா இந்த பூண்டு தோசை தான். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக வதங்கணும். அது கூடவே இந்த வெங்காயத்து கூடவே நம்ம வந்து பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டை வந்து இப்படி 2ஆ இப்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம்.
அதையும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த பூண்டு வந்து 3/4 பதத்துக்கு வெந்த உடனே குழம்பு மிளகாப்பொடி ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக காரம் இருந்தால் போதும், ரொம்பவும் காரம் இருக்கக்கூடாது. அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிளகாப்பொடி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டு எடுத்தோம்னா மசாலா ரெடி. பூண்டு மசாலா வந்து நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பூண்டு மசாலாவை வச்சுக்கலாம். இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் ஊரில் பிரசிடென்ட் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து இந்த பூண்டு தோசை வந்து தருவாங்க. நானும் இன்னும் கொஞ்சமே பூண்டு சேர்க்கலாம் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக தான் இன்னும் கொஞ்சமே பூண்டு நிறையவே சேர்க்கலாம். அதில் நிறையா பூண்டு தான் இருக்கும். இந்த பூண்டு அப்புறம் இன்னொன்று வந்து மஷ்ரூம் தோசை, அதுவும் வச்சுருப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தோசையை வந்து இப்படி மடக்கிடணும். வெஜிடபிள் தோசை. இந்த தோசை மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கொஞ்சம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ், கேரட்டும் போடலாம், கேரட் நான் இன்னைக்கு செய்யலை. முட்டைக்கோஸ், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஆக்சுவல் முதல்லையே சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடணும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இந்த பூண்டு தோசை, பூண்டு பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த பூண்டோட சேர்த்து இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நடுவில் திறந்து இந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம், அப்போதான் நல்லா வேகும். ஓகே, திருப்பி மூடி. சூப்பரான வெஜிடபிள் தோசை ரெடி. ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசை ரெடி. பீட்ரூட் தோசை ரெடி. அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து அரைச்சும் மாவுல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து துருவி தான் சேர்த்துருக்கேன். பீட்ரூட், கேரட், இது மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு அடியில் வந்து அந்த பேஸ் கார சட்னி, அதையும் கூட சேர்த்து சுட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த கார சட்னி தாங்க மெயின் இந்த எல்லா தோசையிலையும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த பீட்ரூட்டை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுற வேண்டியதான். அடுத்து வந்து தக்காளி தோசை. தக்காளி சட்னியை அரைக்காம இன்னைக்கு தோசையாக ஊற்ற போகிறேன். அது வந்து தக்காளி அரைச்சோன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாவையும் சேர்த்தோன்னா அப்புறம் தோசை விட வராது, தோசை எடுக்கவும் வராது. ஸோ அதனால அது கூட கொஞ்சம் ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அந்த தக்காளியோட. இப்போ இந்த தோசை மாவை வந்து இது கூட கலந்து நம்ம சுட்டோம்னா தோசை ஈஸியாக எடுக்க வரும். இதில் வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் அந்த தக்காளிக்கு. இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துப்போம். ப்ளைனாகவும் ஊற்றலாம் தக்காளி தோசை. இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய். இன்னைக்கு அவ்வளோதான். இந்த தோசை தக்காளி தோசையோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாரும் இந்த வெஜிடபிள் தோசை சாப்பிட்டு அது வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாங்க. அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது அந்த வெஜிடபிள் தோசை. அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. இந்த தோசை வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து இன்னும் நிறைய தோசை சுடலாம். வெண்ணெய் தோசை வந்து நான் இன்னைக்கு சுடணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
சுடலை. அதுக்கப்புறம் முட்டை தோசை, பொடி தோசை, பீன்ஸ் தோசை, பட்டாணி தோசை, இந்த மாதிரி நிறையா நம்ம இதுதான் நம்ம என்ன சேர்த்து சுடுறோமோ அந்த தோசை. ஸோ இன்னைக்கு வந்து எத்தனை தோசை சுட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வெஜிடபிள் தோசையும் பூண்டு தோசையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து முக்கியமானது இந்த கார சட்னி தான். ஸோ அது வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லா தோசையும் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் எல்லா தோசை வெரைட்டியும் சாப்பிட்டோம். இந்த ரமணி வெர்சஸ் ரமணியில் சொன்ன மாதிரி நாங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அட்லீஸ்ட் ஒரு 2 தோசையாவது, டெய்லி ஒரு தோசையாவது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கமெண்ட்லையும் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். நன்றி நன்றி நன்றி.